Hey foodies, welcome back to Aziba's Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து மட்டன் பிரியாணி. எக்ஸாக்ட் முஸ்லிம் ஸ்டைல் பாய் வீட்டு பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1 kg மட்டன் எடுத்துக்கலாம் வித் போன்ஸ். ஆனியன் ஸ்லைஸ்டு 200 grams. டொமேட்டோ 200 gram. ஆயில் 100 ml. கர்டு 150 ml. Ginger garlic paste 100 grams. Garam masala powder 1 teaspoon. Salt 2 teaspoon. Kashmiri red chilli powder 2 teaspoon. Garam malaga, that is hot chilli 1.5 teaspoon. பச்சை மிளகா 3. கொத்தமல்லி 1/4 கட்டு. புதினா 1/4 கட்டு. ஹோல் ஸ்பைசஸில் வந்து ஃபஸ்ட்டு பே லீஃப் 1, பட்டை 2 பீஸ், ஏலக்காய் 3, கிராம்பு 2. பாஸ்மதி ரைஸ் 1/2 kg. ஒன்ஸ் வாஷ் பண்ணி 1/2 an hourக்கு சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளேமை ஆன் பண்ணி நான்ஸ்டிக் வெசலை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதும் அதில் ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆயில் ஹீட் ஆன உடனே ஹோல் ஸ்பைசஸ் ஒரு 10 செகண்ட்ஸ் அதை சாட்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 200 gram ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிடுங்க. அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்க. இந்த பிரியாணியில் நம்ம 1/2 kg ரைஸும் 1 kg மட்டன் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட்லி மேரேஜ் ஸ்டைல் எப்படி கிடைக்குமோ அதே டேஸ்ட் வரும். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பச்சை வாசனை போகலைன்னா அந்த பிரியாணி கடைசி வரைக்கும் தம் ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு அந்த ஜிஞ்சர் கார்லிக் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து அதோட ரானஸ் வந்து போகாமல் அப்படியே அந்த மசாலாலேயே வந்து அது தங்கியிருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து 5 to 7 minutes எடுக்கும். பட் நோ ப்ராப்ளம். இந்த நீங்கள் வந்து ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிடலாம்.
ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறது தான் வந்து நேச்சுரலாக கலர் கொடுக்கும் நம்ம பிரியாணிக்கு. இது சேம் டு சேம் நீங்கள் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கலர் பவுடரே யூஸ் பண்ணாமல் ஒரு நேச்சுரலாக கலர் வரும் பிரியாணிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 150 ml கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். அடுத்தது டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோஸ் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். அதனால நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்காக. 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா டொமேட்டோஸ் நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 1 kg மட்டன் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து 1/2 kg மட்டன் கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணலாம். பட் டு கிவ் இட் அன் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அண்ட் பிரியாணி ஃபீல் வர்றதுக்காக 1 kg மட்டன் ஆட் பண்ணால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ளேவர். இந்த மசாலாவோட மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 7 to 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்போது 7 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மட்டன்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும். அதோடு சேர்த்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு பாய்லிங் வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. அகெயின் ஹை ஃப்ளேமில் 25 to 30 மினிட்ஸ் கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். ஒரு பக்கம் வந்து அந்த மட்டன் குக் ஆகிட்டுருக்கு. இன்னொரு சைடு வந்து நம்ம தண்ணி பாயில் பண்ணி ரைஸை வடித்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணி இன்னொரு வெசலில் தண்ணி பாயில் பண்ணிடலாம். நான் வந்து இங்கே ஆல்ரெடி பாயில்டு வாட்டர் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் டு ரெடியூஸ் த குக்கிங் டைம். இதில் 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிடுங்க. எங்களுக்கு இந்த மீட்டு குக் ஆகிறதுக்கு 25 to 30 மினிட்ஸ் ஆச்சு. பட் உங்கள் ஊரில் எப்படி மீட் கிடைக்குதோ இல்லை உங்கள் ஏரியாவில் எப்படி கிடைக்குதோ அது பொறுத்து நீங்கள் வந்து டைமிங் பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 85% வரைக்கும் குக் ஆனால் போதும். மீதி வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ண உடனே அது தம்லேயே குக் ஆயிரும். இப்போ நம்ம வந்து சோக்ட் ரைஸை பாய்லிங் வாட்டரில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ரைஸ் ஆட் பண்ணுங்கள். ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் திங் வந்து 75 to 80% வரைக்கும் ரைஸ் குக் ஆனால் போதும். ஒரு ஃப்ளாட் வுட்டன் ஸ்பேச்சுலா வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதிகமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரைஸ் உடஞ்சிரும். 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரைஸை வடித்து எடுத்துக்கலாம்.
நம்ம மட்டனும் நல்லா வெந்துருச்சு, ரைஸும் ரெடியாக இருக்குது. இப்போ இதை தம் விடுறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். அந்த பாயில் பண்ண ரைஸ் வந்து இப்போ நம்ம அந்த மட்டன் கிரேவி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ரைஸ் நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு 300 ml வாட்டர் ஆட் பண்ணிடணும். இது நம்ம வடித்து வச்ச ரைஸில் இருந்து மிஞ்சின வாட்டர் தான். ஒரு 1.5 கப் அப்ராக்சிமேட்லி ஒரு 300 ml நம்ம வாட்டர் ஆட் பண்ணிடணும். சிம்பிளாக சொல்லணும்னா ரைஸ்க்கு மேலே கொஞ்சம் வாட்டர் இருக்கணும். ரொம்ப அதிகமாக ரைஸ் மூழ்கிற அளவுக்கு இல்லை, பட் ரைஸ்க்கு மேலே கொஞ்சம் வாட்டர் இருக்கணும். அந்த லெவலுக்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். லிட்டு மூடி வச்சு ஒரு 1 மினிட்க்கு இது வந்து பாயில் பண்ணலாம் ஆன் ஹை ஃப்ளேம். 1 மினிட் ஹை ஃப்ளேம்க்கு பாயில் ஆனதுக்கப்புறம் வந்து தண்ணி ஃபுல்லாக வற்றிரும். ஆல்மோஸ்ட் ஒரு 5-10% தான் ரிமைனிங்காக இருக்கும். இப்போது தம் விடுறதுக்காக அந்த மூடியை வந்து நம்ம அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணி தம் விட்டுறலாம். வெயிட் வச்சு தம்க்கு விட்டோன்னா இன்னும் நல்லா தம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லிட்டை இன்வெர்ட்டடாக வச்சு தம் விட்டுருக்கோம். ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி பிடிச்சி ஒரு வெசலில் மேலே வச்சுருங்க. ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்ம பிரியாணி வந்திருக்குன்னு. வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் எல்லாம் அப்படியே முழுசாக இருக்குது, ஒன்று கூட உடையாமல். எவ்வளோ பர்ஃபெக்ட் கலர், பர்ஃபெக்டாக தம்மாக இருக்குது பாருங்கள் நம்ம பிரியாணி. டிஷ் அவுட் பண்ணலாம். ரைஸு மட்டன் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு. நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா அடி பிடிக்காமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம செஞ்சு பிடிச்சிடலாங்க. இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ராய்த்தா செஞ்சுக்கலாம். அது கூட பெப்பர் சிக்கன் நான் வந்து செஞ்சு சர்வ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் அப்லோடு வந்து பெப்பர் சிக்கன் தான். ஸ்டே டியூன்ட். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலிக்காக ட்ரை பண்ணுங்கள். முஸ்லீம் பாய் வீட்டு பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.